ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து எந்த பேக்கேஜில் இருக்க எந்த கிளாஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளு, மெத்தடு, கன்ஸ்ட்ரக்டரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கூட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேக்கேஜ் ஏ அப்படின்னு ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேக்கேஜுக்குள்ளே கிளாஸ் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்னு கொடுக்குறோம். இந்த ஏன்ற கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் சேம் கிளாஸில் கூட க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ளே கூட இந்த ஏ கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்க்கு உள்ளே இருக்க கிளாஸில் கூட இந்த ஏ ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது சப் கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா அந்த சப் கிளாஸ்க்குள்ளே கூட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேக்கேஜ் பிக்குள்ளே கிளாஸ் சி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து சப் கிளாஸ் ஆஃப் ஏவாக இருக்குது. அதாவது ஏவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா நான் கிளாஸ் சிக்குள்ளே கூட இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக்காக இருந்தால் நான் சேம் கிளாஸில் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கிளாஸ் இன் சேம் பேக்கேஜ் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்க கிளாஸில் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்க சப் கிளாஸில் கூட இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரைவேட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேக்கேஜ் ஏ அப்படின்னு ஒரு பேக்கேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கேஜுக்குள்ளே கிளாஸ் ஏ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கனால நம்ம வெறும் சேம் கிளாஸ்க்குள்ளே தான் ஏ கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி அதோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ் பி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் வந்து பேக்கேஜ் ஏக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ளே கூட நான் ஏ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரைவேட் அப்படின்னு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கேஜுக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் சி அப்படின்னு. இதுக்குள்ளே கூட நம்ம வந்து இந்த ஏ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரைவேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்க சப் கிளாஸில் கூட நம்ம இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிளாஸ் டி அப்படின்னு ஒரு சப் கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஏன்ற கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அந்த கிளாஸ்க்குள்ளே கூட இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ப்ரைவேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்டட் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் பேக்கேஜ் ஏ அப்படின்னு ஒரு பேக்கேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஏன்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ்க்குள்ளே ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். நம்ம ஏ கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து சேம் கிளாஸ்க்குள்ளேயே க்ரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சேம் பேக்கேஜில் டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ளே கூட இந்த ஏ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் பி அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ளே கூட இந்த ஏ ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்க கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த ஏ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்க்குள்ளே இருக்க சப் கிளாஸில் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி பார்க்கலாம். பேக்கேஜ் ஏ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஜாவா வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து கொடுத்துரும்.
ஸோ நான் இந்த கிளாஸ் ஏக்குள்ளேயே மெயின் மெத்தட்குள்ளே வந்து இந்த ஏவோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸுன்ற வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கிளாஸ் இன் சேம் பேக்கேஜ்குள்ளே கூட இந்த ஏ கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸுன்ற வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே கூட ஏ கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்க கிளாஸு இல்லைனா சப் கிளாஸ்க்குள்ளே வந்து இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து அதை அலோவ் பண்ணாது. இப்போதைக்கு தியரிட்டிக்கலாக ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கோடில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் தியரியில் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள்ஸை இப்போ கோடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி பார்க்கலாம். நான் பேக்கேஜ் ஏக்குள்ளே ஏன்னு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்னு கொடுத்தா நம்ம வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேம் கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம ஏயோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் சேம் பேக்கேஜில் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ளே போனாலும் நான் அந்த ஏன்ற ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு பேக்கேஜ், அதாவது பேக்கேஜ் பிக்குள்ளே இருக்க கிளாஸ்க்குள்ளே கூட அந்த ஏன்ற ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பப்ளிக்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் கோடை ரன் பண்ணால் திருப்பி 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டி கிளாஸ் வந்து இந்த ஏ கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ ஏல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இந்த டி கிளாஸ்க்கு வந்துடும். ஸோ நம்ம இந்த டி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நான் ப்ரைவேட் பற்றி சொல்கிறேன். ஸோ நான் இந்த பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை ப்ரைவேட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வெறும் இந்த சேம் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணும். மற்ற எந்த கிளாஸ்க்குள்ளேயும் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணாது. மற்ற கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா எரர் வந்து காமிக்கும். சேம் பேக்கேஜில் இருக்க கிளாஸ்க்குள்ளேயும் எரர் காமிக்குது. நான் மற்ற பேக்கேஜ்குள்ளே இருக்க கிளாஸ்க்குள்ளே போனாலும் எரர் வந்து காமிக்கும். ஏன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, நம்ம ப்ரைவேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தா. ஸோ நான் அந்த எரர் கோட்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு வெறும் ஏ கிளாஸை மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன். பட் வெறும் ஏ கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எக்ஸுன்ற வேரியபிளை வந்து ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது வெறும் இந்த சேம் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ 10 அப்படின்னு வருது. பட் நான் அதே பியில் போய் ரன் பண்ணேன் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். எக்ஸ் ஆஸ் ப்ரைவேட் ஆக்சஸ் இன் பேக்கேஜ் ஏ டாட் ஏ. பேக்கேஜ் ஏன்றது பேக்கேஜ் நேமு, இங்கே ஏன்றது கிளாஸ் நேம். ஸோ உங்களுக்கு ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி பார்க்கலாம். நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஜாவா வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையராக கன்சிடர் பண்ணிக்கும். டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வெறும் சேம் பேக்கேஜ்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண விடும். ஸோ இந்த பேக்கேஜ் ஏக்குள்ளே இருக்க எல்லா கிளாஸஸ்குள்ளேயும் நம்ம இந்த எக்ஸ்ன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் கிளாஸ் சி அண்ட் டியில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ சியில் போய் இந்த லைனை வந்து அன்கமெண்ட் பண்ணோன்னா ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணோம். இப்போ கோடை ரன் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸ் இஸ் நாட் பப்ளிக், cannot be accessed from outside package அப்படின்னு வரும். அதே மாதிரி நான் டியில் போய் ரன் பண்ணாலும் அந்த சேம் எரர் வந்து வரும். ஸோ நம்ம டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்தோன்னா வெறும் சேம் பேக்கேஜ்குள்ளே இருக்க கிளாஸஸில் மட்டும் தான் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற எந்த கிளாஸஸ்லையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது.
நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பத்தி பார்க்கலாம். ப்ரொடெக்டட் அப்படின்னு குடுத்துடுறேன். நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணனால, இந்த சேம் பேக்கேஜ்ல இருக்க எல்லா கிளாஸஸும் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் சப் கிளாஸ் இன் டிஃப்ரெண்ட் பேக்கேஜும் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீன்றது சப் கிளாஸ் ஆஃப் ஏ. ஸோ இந்த டீக்குள்ளே கூட இந்த எக்ஸுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த சி வந்து வேறு பேக்கேஜில் இருக்க ஒரு நார்மலான கிளாஸ். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். எக்ஸஸ் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் அப்படின்னு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸை வந்து வேரியபிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம மெத்தட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் லேர்ன் மெத்தட்ஸ் இன் 10 minutes அப்படின்ற வீடியோவில் வந்து எப்படி மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சேம் கான்செப்ட் தான். பப்ளிக்காக இருந்துச்சுன்னா நம்ம எந்த கிளாஸ்க்குள்ளே இருந்து வேணால் நம்ம மெத்தடை வந்து கால் பண்ணலாம். ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா வெறும் சேம் கிளாஸ்க்குள்ளே இருந்து மட்டும் தான் மெத்தடை கால் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா வெறும் சேம் பேக்கேஜ்குள்ளே இருக்க கிளாஸஸில் மட்டும் தான் மெத்தடை கால் பண்ண முடியும். அதே ப்ரொடெக்டடாக இருந்துச்சுன்னா சேம் பேக்கேஜ்குள்ளே இருக்க எல்லா கிளாஸஸும் அந்த மெத்தடை கால் பண்ணலாம். அப்புறம் சப் கிளாஸ் இன் டிஃப்ரெண்ட் பேக்கேஜும் அந்த மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ இதே ரூல் தான் மெத்தட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இதே ரூல் தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் வந்து எப்படி ஒரு மெத்தடு இல்லைனா ஒரு வேரியபிள் இல்லைனா கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுது. ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.